ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரீசெண்ட் டேஸாக நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கோட ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம போட்டுருக்கிறோம். அதில் நீங்கள் தந்த சப்போர்ட்னால தான் நம்ம இப்போ இந்த வீடியோ நம்ம எதை எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நான் உங்கள் ராஜு, நீங்கள் பார்த்து இருக்கிறது ராஜு த்ராட்லர் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டோட்டலாக இப்போ லுக் சைஸ் பார்த்துடலாம். லுக் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்ரோ மாடலில் ரெட்ரோ ஃபீல் நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேரியண்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. மொத்தமாக 4 கலர் இருக்குது. நம்ம இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் எடுத்து வந்திருக்கோம். இந்த ரெட்டோட கலரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிபிள் கலராக தந்திருக்காங்க, ரெட்டு, கிரே, ஒயிட்டு. ஆனால் இதிலே இன்னும் ஒரு 3 கலரும் இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம ரெட்டு, அப்புறம் பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் லைட்டை பொறுத்து இங்கே ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்ரோ மாடலில் தந்திருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் தந்திருக்காங்க. அதே நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு எல்இடி தந்திருக்காங்க. லைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தந்திருக்காங்க. இண்டிகேட்டரும் எல்இடி தான். டெயிலோட லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. நம்மளுக்கு இந்த புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெடஸ்டியன் டேஸ்ட் தந்திருக்காங்க. அதே நம்ம பழைய மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோ டேஸ்ட் தந்திருந்தாங்க. ஆனால் இதுவும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே பிரேக்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். பிரேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 300mm டிஸ்பிளேக்கு தந்திருக்காங்க. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி 230mm டிஸ்பிளேக்கு தந்திருக்காங்க. ஏபிஎஸ் வித் டியூவல் ஏபிஎஸோடு தந்திருக்காங்க. நம்மளுக்கு சஸ்பென்ஷனை பொறுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் தந்திருக்காங்க. சீட் ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 790mm தந்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170mm தந்திருக்காங்க. அப்படியே அப்புறம் வண்டியோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 176 kg தந்திருக்காங்க. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப்பும் நம்மளுக்கு எக்ஸாஸ்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தந்திருக்காங்க. இல்லை இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவர் சீமா துருவும் பிடிக்காது சொல்லப்போனா, இப்போ மட்டும் இல்லை பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு துரு பிடிக்காதுன்னு சொல்லலாம். வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 400cc 37.5 Nm டார்க்கோட ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின். சீட்டில் பார்த்தீங்கன்னா பேடிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டும் சரி பில்லியனாக உட்காரவங்களுக்கும் சரி சீட் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சுவிச்சஸ் பார்த்துடலாம். சுவிச்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாகலுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்விட்சும் தந்திருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்விட்ச், இது ஹார்ன் ஸ்விட்ச் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது அப்படியே இங்கே பாஸ் லேண்டு தந்திருக்காங்க. மிரர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார் அண்ட் மிரர்ஸ் தந்திருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்சும் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹசார்டு ஆர் பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லிக்கலாம். அந்த ஸ்விட்சும் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சு, மிரர் அதே தான் தந்திருக்காங்க. லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கும் சரி கேர்ஸும் சரி நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தந்திருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்து 70 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு இங்கேயே காட்டிடும். இது அப்படியே நம்ம ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போயும் என்ன கேரில் இருக்கிறோன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜின் ஆஃபில் இருக்கான்னு அதுவும் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிக்கும். பெட்ரோலோட இண்டிகேட்டர் சிம்பிளும் இங்கேயே தந்திருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக எல்லாமே தெரிகிற மாதிரி, கொஞ்சம் சிம்பிளாக எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. வண்டியோட ஸ்பீடு, சஸ்பென்ஷன், அப்புறம் பிரேக்கிங்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், அந்த இதெல்லாமே நம்ம ரைட் ரிவ்யூவில் நம்ம பார்த்துடலாம். ஸ்டே டியூன்ட் ஃபார் வீடியோ. ஓகே மக்களே, இப்போ நம்ம ரைட் ரிவ்யூவில் என்னென்ன இதெல்லாம் நம்ம இருக்குது என்ன இதுன்னு பார்ப்போம். நம்ம
ஃபஸ்ட்டு நம்ம இதோட எக்ஸாஸ்ட் ஐடியல் சவுண்ட் எல்லாம் பார்க்கலாமா நம்ம. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இல்லைன்னு தெரில எனக்கு கேமராவில். நான் இதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்டு எந்த மாதிரி ஆயிருக்குன்னு நான் பார்க்க முடியும். சவுண்டு கேட்குதா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்கள். போவோமா? ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதோட ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கையிலே பார்த்திங்கன்னா சரியான ஒரு பிக்கப் நம்மளுக்கு தருது. அதனால் நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 150 155 வரைக்கும் நம்மளுக்கு டாப் ஸ்பீடு கொடுக்குதுன்னு ஷோரூம் சைட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதோட என்ன சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த விட இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கிளியராக இருக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஏறுங்கிற மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பிரேக்கிங் பார்த்துடலாம். நம்ம பிரேக்கிங் பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பலமாக இப்போ நான் அந்த பிரேக்கெல்லாம் எப்படி நம்மளுக்கு சேனல் ஏபிஎஸ் தந்துருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா பிடிக்குதுங்க பாருங்கள். நம்மளுக்கு பிரேக்கும் நம்மளுக்கு நல்லா இப்போ பாருங்கள் அப்படி இன்னொரு ஸ்பீடு போகிறேன். பிரேக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பிடிக்குது. இதே இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ரிவ்யூ நம்மளுக்கு சொல்கிறோம். எக்ஸாஸ்ட் அப்படியே நம்ம வெடிக்கிற சட்டம் கேட்குதான்னு தெரியல. நம்ம இந்த ஸ்பீடில் போகும்போதே நம்மளுக்கு ஒரு த்ராட்டில் கொடுக்கும்போது நல்ல ஒரு பிளாஸ்டிக் சவுண்டு நம்மளுக்கு நல்லாவே கேட்குது. இந்த ரோட்டில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு அக்ரெசிவான ஸ்பீடாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் நம்ம இப்போது இதுவரை நம்ம இந்த மாதிரி டைம்ஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப டிராஃபிக்கோ இல்லைனா ஒரு ஏதாவது வண்டி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஸ்பீட் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம். இதோட ஸ்பீட் டெஸ்ட்டு மைலேஜ் எல்லாம் நம்மளுக்கு வேணால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவாக கூட நான் மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுவேன். இதோட ஆர்பிஎம் அப்படியே பார்த்துடலாம் நம்ம. ஓடு போடு வேணாம், நம்மளுக்கு ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா கூட ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். இதோட இது எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் சவுண்ட் பார்க்குறேன். சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. நான் அப்படி சவுண்டு கேட்குதுன்னா நீங்கள் மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கேர் சரியான பிளாஸ்ட்டு கொடுக்குது நமக்கு. பிளாஸ்ட் சவுண்டு இல்லை கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான பிளாஸ்ட் சவுண்டு கேட்குது. இந்த ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா இதோட பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேரில் சரியான அக்ரெசிவாக இருக்குது. 400cc சும்மாவா? அதோட இதெல்லாம் கெப்பாசிட்டி எப்படி 400cc வண்டியெல்லாம் இப்போது எந்த அளவுக்கு பறக்குதுன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி ட்ரைம்ப்பு வந்து பிடிக்காத ஆளுங்க சத்தியமாக இல்லை. சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க, நம்மளுக்கு போதும். உங்களுக்கு சப்போர்ட்டு நம்மளுக்கு காட்டினீங்கன்னா இன்னும் இதே மாதிரி மீண்டும் நல்ல வீடியோலாம் நம்மளுக்கு கண்டென்ட்டாக எடுத்து போடலாம். ஓகே மக்களே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இதே சப்போர்ட்டை நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்ஸ் ஃப்ரம் ராஜு.